ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் ட்ரூப்ளம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல என்னோட பெரிய பெரிய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா லாஸ்ட்டாக போட்டிருந்த நம்மளோட சட்னி வீடியோ ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது யூடியூப் ட்ரெண்டிங்கில் 2 டேஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்னா இது பாசிபிளே கிடையாது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தக்காளியோட தலைப்பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி காட்டுற மாதிரி. இது ரொம்பவே வித்தியாசமான சுவையில் இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுற சட்னி மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட தலைப்பகுதி எல்லாத்தையுமே நான் ஒரு 5 தக்காளி இல்லைனா 6 தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எடுத்த தக்காளியை எல்லா சைடும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 சைடில் உள்ள மாதிரி கீரல் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எல்லா சைடும் கீரல் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம தக்காளியை வந்து அந்த மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எல்லா தக்காளிக்கும் அது போல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தக்காளியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு அப்போ தான் நம்ம தக்காளி வதக்கிறப்ப எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். அதுக்காக தக்காளியில் இது மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு ஏதாவது சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இது வந்து வதங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லா தக்காளிலையும் இதே போல் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி. நார்மலாக நீங்கள் டூத் பிக்கில் கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் லைட்டாக தக்காளியில் இது மாதிரி எண்ணெய் தடவி விட்டுருங்க. இந்த சட்னிக்குன்னு அதிகமாக எண்ணெய்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு நம்ம எல்லா சட்னிக்கும் எப்படி எண்ணெய் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த எண்ணெய்லாம் தடவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் சேர்த்துருங்க. நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால அதே எண்ணெய் தான். இது என்ன பண்ணியிருக்கேன், எல்லா சைடும் நான் திருப்பி வச்சுருக்கேன். இது போல் ஒரு தடவை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்குவோம். இந்த தக்காளியோட ஃப்ரண்ட் சைடு பேக்கு சைடு எல்லா சைடுமே வந்து நமக்கு நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி இல்லைனா ஸ்பூனோட பேக் சைடு அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய கரண்டி போடுறதோட இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி போட்டதோட எப்படி கொஞ்சம் அதோட தோல்லாம் சுருங்கி நல்லா வதங்கியிருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு சைடாக இதே மாதிரி திருப்பி போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு அதிக டைம்லாம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த தோல்லாம் சுருங்கிடும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே வதங்கிருச்சு நல்லா. இப்போ தோல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நல்லா கொஞ்சம் சில்லுங்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு லைட்டாக இழுத்திங்கன்னா போதும், தோல் உரிக்கிறதுக்கு அவ்வளோ சுலபமாக வரும். ஸோ அதை நமக்கு இது ஒரு ஈஸியான டெக்னிக் தக்காளியோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி ஸ்கின் இல்லாமல் வெறும் தக்காளியோட ஃப்ளஷில் மட்டும் தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோம். இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தனியாக இதை அலசிட்டு வச்சுருங்க. இப்போ நான் இதே போல் எல்லா தக்காளிக்குமே தோல் உரிச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இழுக்க வருதுன்னு. லைட்டாக அதில் இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு அவ்வளோ சுலபமாக தோல் உரிக்க வந்துடும். அதுக்காக தான் நான் இன்னொரு டைம் காட்டுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ இதே போல் எல்லாத்துக்கும் தோல் உரித்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 3 அல்லது 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் பெரிய பல்லாரியாக இருக்கனால 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 அல்லது 3 கூட எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. இதுக்கு மேலே வந்து அதிகமாக வதங்க வேணாம். இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் புளிப்புக்காக கொஞ்சமாக மேங்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது இல்லாதவங்க லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் சூப்பராக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்குன்னு பெருசாக தண்ணி எதுவும் தேவைப்படாது. இந்த தக்காளியோட ஜூஸில் இது நல்லா வதங்கிடும். உங்களுக்கு ஒரு வேலை கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிறதோட இப்போ கொஞ்சம் பெருசாக நறுக்கி போட்டிங்கன்னா நமக்கு எடுத்து வைக்கிறப்ப தக்காளி வெங்காயமாக சேர்ந்து வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபைனாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் ஃபைனாக கூட நறுக்கிக்கலாம். பட் இது போல் போட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஓவரால் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோட தண்ணி நல்லா வதங்கட்டும். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளியோட பியூரியிலே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ.